அது ஒரு சிறு கிராமம். அங்கே பச்சை பசேலென வயல்வெளிகள், எங்கே பார்த்தாலும் தென்னந்தோப்புகள். அங்கே பள்ளிக் குழந்தைகள் விளையாடுவது உண்டு. டீ கடையிலிருந்து வயதானவர்கள் பேசி சிரித்துக் கொள்வதும், பெண்கள் இடுப்பில் தண்ணீர் எடுத்து கலகலப்பாக சிரித்துக் கொண்டு வருவதுமாக அவ்வூரே காண்பதற்கு மிகவும் அழகாக இருக்கும். ஆனால் இவை அத்தனையும் மாலை 4 மணி வரைதான். அதன் பின்னர் அனைத்தும் அடங்கிவிடும். அதன் பிறகு வீட்டிற்கு வெளியே யாரும் வரக்கூடாது என்பதுதான் அவ்வூரின் கட்டுப்பாடு. அதற்கு காரணம் அங்கு உலாவிக் கொண்டிருக்கும் பேய்கதைதான். அவ்வூரில் இருந்தது ஒரு பெரிய பங்களா. 20 அறைகளுடைய ஆங்கிலேயர்கள் வாழ்ந்த காலத்தில் கட்டப்பட்ட பெரிய வீடுதான் அது. அங்கு மாலை 4 மணியானதும் வீட்டின் முன்பகுதியில் பூக்கள் பூத்து குலுங்குமாம். வீட்டிலுள்ள அனைத்தும் விளக்குகளும் ஒளிருமாம். திருவிழா வீடு போல இருக்குமாம் என்று கூறுகிறார்கள். அங்கே சென்றவர்கள் யாரும் இதுவரையில் திரும்பி வந்ததில்லையாம். இப்படியாக இந்த பங்களா கிட்டத்தட்ட 18 வருடங்களாக பூட்டி கிடக்கிறது. இப்படி சிறுவர்களுக்கு கதை கூறுவது போல் 5 மாணவர்களுக்கு அவ்வூரின் பிரச்சினை பற்றி கூறிக்கொண்டிருந்தார் ஸ்டெஃபின் அப்பா சுந்தரம். 5 மாணவர்கள் என்றால் ஸ்டெஃபியுடன் கல்லூரி பயிலும் மாணவர்கள். ஸ்டெஃபி அக்ரி படித்துக் கொண்டிருக்கும் மாணவி. இவளுடன் இருப்பவர்கள் அருண், சுரேஷ், நிகிலா மற்றும் மகேஷ். இவர்கள் ஒரு ப்ராஜெக்டாக கிராமத்தில் வந்திருந்தனர். ஸ்டெஃபி அப்பா சுந்தரம், எங்கு வேண்டுமானாலும் போங்க, ஆனா அந்த பெரிய பங்களா பக்கம் மட்டும் போகாதீங்க என்று அறிவுரை கூறிக்கொண்டிருந்தார். இது எதுவும் நம்புவதாக இல்லை என்றாலும் தேவையில்லாத விஷயம் நமக்கெதுக்கு என்று அப்படியே விட்டுவிட்டனர். மறுநாள் நண்பர்கள் ஊரினை சுற்றி பார்க்கலாம் என்றவாறு கிளம்பினார்கள். அப்போது நேரம் 2 மணி இருக்கும். அவர்கள் சுற்றித் திரிந்துவிட்டு அனைவரும் சிரித்து ஜாலியாக அப்படியே பங்களா பக்கமாக வந்து கொண்டிருந்தனர். அப்போது அருணுக்கு தண்ணி தாகம் எடுக்க, சுரேஷ் தண்ணி இருக்காடா என்று கேட்க, அவனோ இல்லையடா என்று கூற, அவர்கள் நடக்கும் அவ்விடத்தின் இடது பக்கமாக இருந்தது அந்த பங்களா. அந்த நிமிடம் கோயில் மணியோசை கேட்க, அங்கே சைக்கிளில் வந்த முதியவர், தம்பி இங்கு நிற்காதீங்க, ஊர் கட்டுப்பாடு, ஏதாவது வீட்டுக்கு போங்க என்று கூறியவாறு வேகமாக செல்ல, அவ்வூரிலுள்ள அனைத்து வீடுகளின் கதவுகள் அடைக்கப்பட்டு காற்று பலமாக வீசியது. இவற்றை பார்த்த இவர்களுக்கு எங்கு செல்வது என்று அறியாது பங்களாவின் அருகே இருந்த பாழடைந்த குடிசையில் தஞ்சமடைந்தார்கள். அங்கு நின்று பார்த்தால் பெரிய பங்களா மிகவும் நன்றாக தெரியும். அப்படி பார்க்கையில்தான் அவர்களாலேயே நம்ப இயலாத பல அதிசயங்களை காண இயன்றது. கடிகாரங்கள் 4 மணியினை காட்ட பெரிய பங்களாவில் அழகான பூக்கள் பூத்து குலுங்க ஆரம்பித்தது. அழுக்கு படிந்திருந்த அந்த சுவர்கள் புத்தம் புதியது போல் மாறத் தொடங்கின. திடீரென கார்மேகன்கள் சூழ அங்கே இருள ஆரம்பித்தது. ஆனால் பங்களா மட்டும் திருவிழா போல் அலங்காரத்தில் ஜொலிக்க ஆரம்பித்தது. இவற்றை பார்த்து கொண்டிருந்த அனைவரின் கை கால்களும் நடுங்க ஆரம்பித்தன. அதில் அருண் மட்டும் ஏதோ யோசனையில், இந்த பங்களாவை நான் இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி இருக்குடா என்றான். நீ வேற பயமுறுத்தாதடா, நாங்களே செத்துட்டு இருக்கோம், எப்போடா விடியும் என்றான் பயந்தவாறு சுரேஷ். அன்று இரவு எப்படியோ சமாளித்தார்கள். எதை பார்த்தாலும் பயத்தில் நடுங்கினார்கள். விடிய வரை தூங்காமல் இருந்தனர். விடிந்த பிறகு அந்த பங்களாவா அனைவரும் பார்க்க, அது வருடங்களாக பூட்டி வைத்தது போல் பாழடைந்து காணப்பட்டது. ஆனால் அருணுக்கு மட்டும் சந்தேகம் இருந்து கொண்டே இருந்தது. மாலையில் அங்கு செல்லலாம் என முடிவு செய்து இதை நண்பர்களிடத்து கூற, அவர்களோ, உனக்கு என்ன பைத்தியமா, நேற்று பட்டது போதாதடா, நாங்க யாரும் வராதல, நீ வேணா போ என்றார்கள். அவனும் சரி நானே போகிறேன் என்றான். எதையோ யோசித்தவாறு ஸ்டெஃபியும் கூட, நான் கூட வரேன், எங்க ஊருக்கு நீ வந்திருக்க, ஏதாவது பிரச்சனைனா நாங்க தான் பதில் சொல்ல வேண்டியிருக்கும் என்றாள். அன்று மாலை 3:30 மணி ஆனதும் அனைவரும் தங்கள் அறைக்கு வந்து சேர, ஆனால் அருண் மட்டும் அங்கு இல்லை. இன்னும் அரை மணி நேரம் இருந்த நிலையில் அனைவரும் பதற்றமானது. அவன் கூறுவது போல் அந்த பங்களாவில்தான் போனானோ என்று அப்பா கேட்டால் என்ன சொல்வது என்று அறியாது பற்களை கடித்துக் கொண்டிருந்தாள் ஸ்டெஃபி. அருண் பங்களா முன் நின்று கொண்டிருந்தான். அங்கே ஒருவர் வருவது போல தோன்ற அங்கே இருக்கும் புதர்களில் சென்று மறைந்து கொண்டான். சரியாக நேரம் 4 மணியானதும் முந்தின நாள் பார்த்தது போல அங்கே இருக்கும் தோட்டத்தில் பூக்கள் விரிய ஆரம்பித்தது. அங்குள்ள விளக்குகள் எரிய ஆரம்பித்தது. தெருக்கள் இருள ஆரம்பித்தது. இதுதான் தக்க சமயம் என்று அருண் கேட்டின் அருகே செல்ல, அது தானாகவே திறக்க ஆரம்பித்தது. அவன் உள்ளே முன்னோக்கி செல்ல ஆரம்பித்தான். உள்ளே செல்ல செல்ல அவனை யாரோ அழைப்பது போல தோன்றியது. அவனும் உள்ளே செல்ல அது விழா கோலம் பூண்டிருந்தது.
கதவின் அருகே சென்று சிறிது நேரம் பார்த்து கொண்டு நின்றான். அப்போது திடீரென பங்களாவின் இடது பக்கத்திலிருந்து சத்தம் கேட்க, அங்கே சென்று பார்க்கலாம் என தோன்றி உள்ளே நுழைந்தான். அந்த அறை மட்டுமே இருட்டாக இருந்தது. உள்ளே சென்றான். அங்கே சில பொருட்கள் இருக்க, அது உருவாகி 20 வருடங்களுக்கு மேல் இருக்கும். அத்தனையும் தூசு படிந்திருந்தது. மிகவும் இருட்டாக இருந்ததால் அங்கே இருக்கும் ஒரு வெண்கல பாத்திரத்தின் மீது அவன் கைப்பட அது டொம்மென ஒலி எழுப்பி கீழே விழுந்தது. இதனால் கவனத்துடன் அடிமேல் அடி வைத்து நடக்க ஆரம்பித்தான். உள்பக்கமாக ஒரு அறை இருக்க, அதை திறக்க பார்க்க முதலில் அது முடியவில்லை. பின்னு தானாகவே திறந்தது. திறந்ததும் முற்றிலுமாக அறை அமைதியானது. காற்று வீசும் சத்தம் கூட கேட்கவில்லை. அவ்வளவு நிசப்தம். அவன் உள்ளே செல்ல அங்கே 2 பேர் பேசிக் கொண்டிருந்தனர். அதில் ஒன்று ஆங்கிலேயரும் மற்றும் அவருடைய வேலைக்காரனும். அவர்கள் ஒரு விழா நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் செய்ய திட்டமிட்டுக் கொண்டிருந்தனர். சிறிது நேரத்தில் அந்த வேலைக்காரன் ஒரு சிறுமியை இழுத்து கொண்டு வந்து ஒரு அறையில் அடைத்தான். சிறிது நேரத்துக்கு பிறகு அங்கே ஒரு பெண்மணி வந்து அச்சிறுமியை பற்றி கேட்க, அவர்களோ அறியாது போல் பதில் கூறினார்கள். ஆனால் அங்கு சிறுமியின் தாவணி கிடக்க பெண்மணிக்கு நன்றாக புரிந்துவிட்டது, அச்சிறுமியை இவர்கள்தான் ஏதோ செய்துவிட்டார்களே என்று. இதனால் கோபமடைந்த பெண்மணி அங்கே இருந்தவர்களிடம் இது குறித்து சண்டையிட, அவர்களோ இவளது தலையில் ஒரு கட்டையால் அடித்து இழுத்து கொண்டு அருண் பக்கமாக மிக அருகே வர, அந்த பெண்மணியின் முகம் பார்த்தவனுக்கு கை கால்கள் விரைந்து பதட்டத்தில் பின்னால் சுவரில் சாய்ந்து கொண்டான். உதடுகள் அம்மா என்று கூறியது. ஆம், இதுதான் அவனுடைய அம்மா. இது அத்தனையும் தன் கண் முன்னாடியே நடந்தது. விளக்குகளான அணைந்து எரிந்தது. அந்த ஒரு நொடி பங்களாவில் விழாவில் கலந்து கொண்டவர்கள் அனைவரின் கண்களும் இவனை பார்த்து கொண்டு இவனை நோக்கி வர, இவனது கால்கள் ஒவ்வொரு அடியாக பின்னால் சென்று கதவின் அருகே நிற்க பின்னால் ஒரு கைப்பிடித்தது. அவன் திரும்பி பார்க்க அங்கே யாருமே இல்லை. ஆனால் தரையில் சில கண்ணாடி வளைகள் பொட்டி சிதறி கிடந்தது. அதற்கு அருகில் சில துளி ரத்தம் துள்ளி துள்ளியாக ஒரு இடத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தது. அத்துளிகளை பின்தொடர்ந்தார் அருண். அது சென்றடைந்தது மேல் மாடியில் இருக்கும் ஒரு அறையில். பயந்து கொண்டே செல்ல அத்துளிகளின் மேல் ஒரு உருவம் நிற்க, இவன் அருகே செல்லவும் அது மறைந்து விட்டது. அப்போது தரையில் கவனித்தால் அதில் மண் குவியல் காணப்பட்டது. அதாவது யாரையோ புதைத்திருப்பது போல். இதனை பார்த்த அடுத்த நொடி பங்களா முழுவதும் சிரிப்பு சத்தம். அதுவும் காது அடைக்கும் அளவுக்கு கேட்க, ஆங்காங்கே விளக்குகள் மின்னி எரிந்தன. அருணோ தூணில் பிடித்தவாறு சரிய அவனை தாங்கியது 2 கரங்கள். அவன் மயங்கிவிட்டான். மறுநாள் காலை ஸ்டெஃபி அவளது அப்பா மற்றும் நண்பர்கள் அருணை தேடி பங்களா பக்கம் வர, அங்கே கேட்டின் பக்கமாக மயங்கி பிடந்திருந்தான். சுரேஷ் ஓடி சென்று தண்ணீரை முகத்தில் தெளித்து அவரது மயக்கத்தை தெளிய வைத்தான். அதன் பின்பு எழுந்த அருண் அங்கு நடந்த அனைத்தும் கூறி, ஊருக்கு உடனே போகணும்டா என்று வேகமாக கிளம்பினான். அவன் ஊருக்கு சென்றான் அருண். அவன் அப்பாவிடம், நான் பிறந்த ஊர் எது என்று கேட்க, அவர் எதுக்குப்பா கேட்கிற என்று கேட்க, அவனோ அங்கு நான் என் அம்மாவை பார்த்தேன் என்றான். என்ன அம்மாவா? அவள் இறந்து 18 வருஷமாச்சு. உனக்கு என்ன புத்தி கெட்டு போச்சா என்றார். அதற்கு அவன் நேற்று நடந்த சம்பவத்தை முழுமையாக கூறினான். அவரும் பழைய கதைகள் கூறத் தொடங்கினார். 18 வருடங்களுக்கு முன்பு அருணுக்கு 2 வயது இருந்தது. அவன் அம்மாவும் அவளுடைய பக்கத்து வீட்டு சிறுமி சுந்தரிமாக அந்த ஆங்கிலேயர் வீட்டு ஏலக்காய் தோட்டத்தில் வேலை செய்தார்கள். ஒரு நாள் ஆங்கிலேயரின் சகோதரனின் பார்வை அச்சிறுபெண் சுந்தரியின் வேண்டுபட அவனை அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டான். அதனை தன் அண்ணனிடம் கூறவும் அவனும் தன் வேலையாடனுடன் கூடிய அச்சிறுமியை கூட்டி வரச் செய்தான். அச்சிறுமி சென்றதை பார்த்தால் அருணின் அம்மா லட்சுமி. சிறிது நேரத்தில் அவளை தேடி ஆங்கிலேயர் வீட்டுக்கு சென்று கேட்கத் தொடங்கினாள். லட்சுமியை வெளியே விட்டால் ஊருக்குள் இந்த விஷயம் பரவிடும் என்பதால் அவளை அங்கே கொன்று புதைத்து விட்டார்கள். மாலையானதும் அருணின் அப்பா தன் மனைவி வீடு திரும்பாததால் ஆங்கிலேயர் வீடு சென்று விசாரிக்கலாம் என்று செல்லுகையில் அங்கிருந்து வந்த ஆங்கிலேயரின் அடியாள் இவரிடம் லட்சுமி குறித்து தவறாக கூறி, இவரிடம் இனி இந்த ஊரில் இருக்கக்கூடாது என்றால் குழந்தையும் கொன்று விடுவதாக மிரட்டினார்கள். அங்கு நடந்த எல்லாவற்றையும் அவ்வூரை சேர்ந்த மாணிக்கம் என்பவர் கூற, விஷயத்தை புரிந்து கொண்டு கவலையும் கண்ணீருமாய் அவ்வூரினை விட்டு வெளியேறினார். பின்னர் அவர் அறிந்து கொண்டார். அவர் சென்று 2 நாட்களுக்கு பின் அந்த பங்களாவில் ஒரு விழா நடைபெற இருந்தது. அன்று மாலை 4 மணிக்கு அங்கே நடந்த தீ விபத்தில் எல்லாரும் இருந்துவிட்டனர் என்று கூறி முடித்தார். அருண் அப்பாவையும் கூட்டிக் கொண்டு அந்த பங்களா முன்னின்று, அப்பா உள்ள போலாம் அப்பா, அங்கே அம்மா உடல் இருக்குது நினைக்கிறேன் பா என்று கூற, அதனால் நேற்று இவங்கதான் என்ன இங்க வெளியே போட்டிருக்கணும்,
பிளீஸ் என்று கூற, ஆனால் ஊர் மக்களும் அனைவரும் ஊர் கட்டுப்பாடு மீறக்கூடாது, அதுவும் நீங்க வேற ஊரை சார்ந்தவர், அதனால் உள்ளே சென்று ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு போயிடுவீங்க, அப்புறம் நாங்க தான் அவஸ்தைப்பட வேண்டியிருக்கும் என்று கூற, அவர்களும் ஒப்புக்கொண்டு மகனை கூட்டிக் கொண்டு கிளம்பலாயிடார். தங்களுக்கு எப்போது விடுதலை கிடைக்கும் என்று ஏங்கிக் கொண்டிருந்த 2 ஆத்மாக்கள் அந்த பங்களாவிலிருந்து இங்கு நடப்பதையே பார்த்தபடி